எஃப்டியா இல்லை பாண்ட்ஸா, எது பெஸ்ட்? இந்த கொஷின் உங்கள் மைண்டில் கூட வந்திருக்கும். இன்றைக்கி ஃபினான்ஷியல் என்வாமெண்ட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ட்ரெடிஷ்னலி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. கேரண்டிட் ரிட்டர்ன், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட், லோ ரிஸ்க். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா எஃப்டி ரிட்டர்ன் நிறைய டைமில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவே முடியாது. இன்னொரு சைடில் பாண்ட்ஸ், எஸ்பெஷலி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இன்றைக்கி இன்வெஸ்டர் கிட்ட ரொம்ப பாப்புலர் ஆகுது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி சேஃப், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்காக இருக்கும். எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா ஜஸ்ட் பைசா சேஃபாக வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி டைமில் ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை விட மேலே இருக்கணும். அதனால தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யூடியூப் மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கிரியேட்டர்ஸ் பாண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF, பாசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி எஜுகேஷ்னல் கண்டென்ட் ஷேர் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் கிளியராக தெரியுது. ஜனங்க ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸை விட இன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட் சைடுக்கு ரொம்ப ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ கொஷின் இது இல்லை எஃப்டி தப்புன்னு. ரியல் கொஷின் இது, உங்கள் பைசா உங்களுக்காக ஒர்க் பண்ணுதா? இன்வெஸ்ட் ஸ்மார்ட், ஸ்டே இன்ஃபார்ம்டு.